நெஞ்செரிச்சல். சாப்பிட்ட உடனே பல பேருக்கு நெஞ்செரிச்சல் இருக்கும். இல்லை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கூட வரும். ட்ரெயினில் போய் சாப்பிட்டுட்டு வர்றவங்களுக்கு, ட்ரெயினில் சாப்பிட்றவங்களுக்கு அது ரொம்ப அதிகமாக இருக்கும். அது காரணம் உங்களுக்கு தெரியும். ட்ரெயினில் இருக்கக்கூடிய ஃபுட்டு அந்தளவுக்கு நல்ல ஆரோக்கியமானது அல்ல. ஸோ இப்போ ப்ரேயரோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். நல வாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறகட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறகட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறகட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இந்த ரொம்ப முக்கியமானது. காரணம்னா இது ரொம்ப எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இந்த ஆசிட் ரெஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து கேஸ்ட்ரோ ஈசோஃபேகஸ் ரெஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. நெஞ்செரிச்சல் அப்படின்னு தெளிவாக சொன்னால் எல்லாருக்கும் புரியும். இதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா இந்த பிரச்சனையிலிருந்து நிரந்தரமாக வெளிவர முடியும். ஏன்னா இப்போ நம்ம ரெகுலராக பார்த்தீங்கன்னா வெளியில் போய் சாப்பிட்றோம். வீட்டில் சாப்பிட்றதுக்கும் வெளியில் சாப்பிட்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. வீட்டில் சாம்பார் இதெல்லாம் சாப்பிடும் பொழுது ஒரு மாதிரி நம்ம கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ணுறோம். ட்ரெயினில் இல்லை ஏதோ ஒரு ஹோட்டலில் நம்ம போய் சாப்பிடும்போது நமக்கு வந்து இந்த ரெஃப்ளெக்ஸ் வர்றதை நம்ம பார்த்துருப்போம். அப்படின்னா இந்த சாப்பாட்டுக்கும் ரெஃப்ளெக்ஸுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா அதில் போடக்கூடிய மசாலா ஐட்டங்களில் அந்த ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது அந்த அடிக்டிவ் சேர்த்துருப்பாங்க. அது வந்து நமக்கு பிரச்சனை உருவாக்குது. அதனால தான் வீட்டில் இந்த மசாலா ஐட்டங்கள், ஸ்பைசிஸ் ஐட்டங்கள்லாம் ஒரு காலத்தில் நம்ம பெரியவங்க வீட்டில் தான் பெரும்பாலும் பண்ணாங்க. கலப்படம் இல்லாமல் இருந்ததுனால அந்த நெஞ்செரிச்சல் இப்படியெல்லாம் அந்த காலத்தில் நிச்சயமாக இருந்திருக்காது. அப்போ உணவினுடைய அடிப்படையை பார்க்கும்போது ஒரு சுத்தமான கலவைகள் இருக்கக்கூடிய இந்த ஸ்பைசி ஐட்டம், மஞ்சள் ஆகட்டும், சாம்பார் தூள், மிளகாய் தூள், இந்த மாதிரி எந்த தூளாக இருந்தாலும் அது எங்கே குவாலிட்டியாக இருக்கோ அதில் வந்து நம்ம குவாலிட்டியில் காஸ்டெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண தேவையில்லை. கரெக்டான முறையில் வாங்கிக்கணும். ஸோ இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா நம்ம உணவு குழல் இருக்கு இல்லையா? உணவு குழல் நீங்கள் சாப்பிட்றீங்க, தலையெல்லாம் சாப்பிட்டா கூட வயிற்றுக்குள்ளே போக உங்களுக்கு தெரியும். அந்த பெரிஸ்டாலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூவ்மெண்ட் மூலமாக உணவை அப்படியே எடுத்து அந்த இந்த மூவ்மெண்ட் இருக்கும். பெரிஸ்டாலிஸ் அப்படின்னா அழித்து விடுறது. இந்த அழித்து விடக்கூடிய அந்த பெரிஸ்டாலிஸ் மூவ்மெண்ட் மூலமாக நீ தலைகளாக இருந்து வாயில் போட்டாலும் கூட அது உணவு குழலுக்குள்ளே போன அப்புறம் அங்கே வயிற்றுக்கு போகக்கூடிய வேலை செய்யும் அப்படிங்கிறது.
அப்போ உள்ளே போன உணவு வெளியே வராமல் இருக்கிறதுக்கு அங்கே ஒரு கேட்டு இருக்கும் இல்லையா, கேட்டு. அங்கே ஒரு ஸ்பிளிண்டர்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பிளிண்டர் வந்து ஒரு மூடி மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம ஈசோபேகல் ஸ்பிங்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு மூடி, கதவு மூடிக்கிறோம். இப்போ எல்லா உடம்புல பல இடங்கள்ல இந்த மூடிகள் இருக்கு. அந்த மூடிகள் தான் வந்து ஒரு பொருள் போனப்புறம் வெளியே வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. அப்போது ஹார்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா வால்வு இருக்கும். இந்த லப்டப் அப்படிங்கிறோம்ல, அது எதில் வருது? வால்வுடைய அந்த மூடி திறக்கக்கூடிய சத்தம் தான் லப் டப் அப்படிங்கிறது. அந்த மாதிரி இந்த ஈசோஃபேகில் ஸ்பிங்டர் அப்படின்னக்கூடிய இந்த கதவு லைட்டாக திறந்திருந்தால் உள்ளே இருந்து ஆசிட் வெளியே வரக்கூடிய நிகழ்வு தான் இந்த ஆசிட் ரெஃப்ளக்ஷன் சொல்லக்கூடியது. அப்போ ஆசிட் எங்கே இருக்குது? வயிற்றில் இருக்குது. என்ன ஆசிட்டு? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எதுக்காக பயன்படுது அப்படின்னா ஜீரணத்துக்காக பயன்படுது. உடம்புல உணவுப் பொருட்கள் சிறப்பாக ஜீரணமாகணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஆசிட் தேவைப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து வெளியில் நீங்கள் லேபிளெல்லாம் போய் கையில் பார்த்தீங்கன்னா பொத்து போயிடும், அப்படியே புண்ணாயிடும். ஆனால் வயிற்றுக்குள்ளே அது வந்து எதையும் புண்ணு செய்யாமல் இருக்குது அப்படின்னா அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய லேயர் எந்த அளவுக்கு மீக்கஸ் கவர் பண்ணப்பட்ட லேயராக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதில் தான் வந்து அந்த கவரேஜ் மீக்கஸ் டேமேஜ் ஆகும்போது தான் நமக்கு வந்து அல்சரு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடியதாக இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவை முழு வயிற்றுக்கு சாப்பிடக்கூடாது. முழு வயிற்றுக்கு சாப்பிட்டா பிரச்சனை வரும். காரணம் என்னென்னா, அது அந்த வயிற்றை முட்டிட்டு இந்த டயப்ரத்துக்கு மேலே அதை தள்ள ஆரம்பிச்சிடும். நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், டயப்ரம்னு ஒன்று இருக்கும். அதுக்கு மேலே இந்த உணவு குழாய் உள்ளே அப்படி போகுது. இது என்ன ஆகும்? ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா வெளியே தள்ள ஆரம்பிக்கும். அப்போ வயிற்றினுடைய ஒரு போர்ஷன் வெளியே வர ஆரம்பிக்கிறது தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு காரணமாகும். இதுதான் இந்த செஸ்டில் ஒரு பெயின், ஒரு பல பேருக்கு பயம் இருக்கும். ஹார்ட் அட்டாக் வந்துருச்சோன்ற பயம் இருக்கும். அதே மாதிரி அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆசிட் வெளியே வர்றதுனால நெஞ்செரிச்சல், தொண்டையில் ஒரு கரகரப்பு, இந்த மாதிரி அன்ஈஸியாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இதற்கு பேர், இந்த பிரச்சனைக்கு பேர் ஹியாட்டல் ஹெர்னியான்னு சொல்லக்கூடியது. பல பேர் இந்த வயிற்றில் பாட்டத்தில் அடிப்புறத்தில் ஒரு ஹெர்னியா இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் மேலே இந்த ஈசோஃபேகஸ் முடிகிற இடத்துல வயிற்றுக்கு மேலே கரெக்டாக ஹியாட்டல் ஹெர்னியான்னு சொல்லக்கூடியது ஒன்று இருக்குது. அது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இந்த ஆசிட் ரெஃப்ளெக்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆயிடும். அதனால் உணவை என்ன பண்ணணும்? பாதி வயிறுக்கு தான் உணவை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கு மேலே காற்று, தண்ணி, இதுதான் இந்த நம்முடைய கணக்கு. உங்களுக்கு தெரியும், ஜப்பான்காரனுடைய உணவு பழக்கம். அந்த இக்கிகை புக்கில் நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க இந்த மாதிரி பாதி வயிறு தான் சாப்பிடுவாங்க. அதை பாதி தண்ணிக்கும் காற்றுக்கும் விட்டுருவாங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது அளவறிந்து உண்க அப்படிங்கிறது திருக்குறளில் உங்களுக்கு தெரியும். ஸோ பசித்து சாப்பிட வேண்டும், அளவறிந்து சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது. அப்போ இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள், அந்த தெளிவாக அந்த ஸ்பிங்டர், அந்த கதவு கொஞ்சம் ஓப்பன் ஆகிருக்கு. நம்முடைய ஈசோஃபேகஸினுடைய அடிப்பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த இறுக்கமான கதவு கொஞ்சம் தளர்ந்ததுனால உள்ளே இருக்கக்கூடிய ஆசிட் வந்து வெளியே வர்றதை நீங்கள் இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய பிக்சரில் பார்க்க முடியும். அது கதவு கரெக்டாக மூடி இருந்தால் இந்த ஆசிட் அப்படி வந்து திரும்பியும் உள்ளேயே போயிடும், உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அப்போ இந்த மாதிரி ஸ்பிங்டர் ஏன் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி சொன்னேன், நீங்கள் அதிகமாக சாப்பிட்றதுனால அங்கே ஒரு அழுத்தம், ப்ரெஷர் ஏற்பட்டு அது ஓப்பன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது தவிர அந்த ஈசோஃபேகஸ் உணவு குழாய் இருக்கு இல்லையா, அதனுடைய தன்மை, எலாஸ்டிசிட்டி பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த வால்னுடைய தன்மையும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அப்போ உங்கள் ஏரோ பக்கத்தில் நம்ம உடம்புல வீக்னஸ் இருக்குது, மசில் வீக்னஸ் இருக்குது, இங்கே புரோட்டீன் சத்து கம்மியாக இருக்குது, கொலாஜன் கம்மியாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வகையில் இப்போ இந்த கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரெஃப்ளெக்ஸுக்கு பல காரணங்கள் இருக்குன்னு சொன்னேன். அதில் வந்து நம்ம ரொம்ப ஸ்பைசி ஃபுட்டு, அதிகமாக ஃபேட்டு, அது ஃபேட்டுன்னா கூட என்ன சொல்கிறது, அதில் லேன் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க, அது இல்லாமல் வேறு ஃபேட்டு உணவுகள் அதிகமாக எடுக்கிறதுனால, ஃப்ரைடு ஃபுட் ஐட்டம் எடுக்கிறதுனால நமக்கு இந்த பிரச்சனை வரலாம். சோடா, இந்த காஃபி ஐட்டங்கள் அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு வரலாம். மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே இந்த டைஜஸ்டிவ் டிசார்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நடைபெறும். மன அழுத்தத்துக்கும் டைஜஸ்டிவ்க்கு ரொம்ப சம்பந்தமாக இருக்குது.
அதனால் மன அழுத்தத்தை நம்ம மேம்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறது. பல பேருக்கு அந்த பிரெக்னன்சி சமயத்தில் கூட இது வர வாய்ப்பு இருக்கும். ஏன்னா உடல் உறுப்புகளில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் போது, ஹார்மோனில் ஏற்படும் பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரி அது பிரெக்னன்சி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாமிட்டிங்ஸ் வரக்கூடியது, இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம பார்த்துருப்போம். அப்போ வாமிட்டிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹைட்டல் ஹெர்னியா அந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஒபேசிட்டி, உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கும் இந்த அழுத்தம், உணவு குழாய்கள்லையும் சரி வயிற்றில் அதிகமாக அழுத்தம் ஏற்படுறதுனால இந்த பிரச்சனை ஏற்படும். அதேமாதிரி மெடிசின்ஸ் அதிகமாக எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி இந்த ட்ரிங்க்ஸு, ஆல்கஹால் போன்ற ஐட்டங்கள் எடுக்கிறவங்களுக்கு கட்டாயமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் இதையெல்லாம் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணும் பட்சத்தில் இந்த ஆசிட் ரெஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையை வந்து அவாய்ட் பண்ண முடியும். இது வந்து இந்த ஹைட்டல் ஹெர்னியா அப்படிங்கிறது ஒரு நோய். ஆக்சுவலாக அந்த வால்வு அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகாது, அது பெர்மனண்ட்டாக இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். அதனால் அது வருவதுக்கு முன்னாடியே நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு சில நடைமுறைகளை நம்ம இந்த மாதிரி அதிக உணவு சாப்பிட்றதாகட்டும், ரொம்ப ஸ்பைசி ஃபுட்டு வெளியே போய் சாப்பிட்றது, வறுத்த உணவுகள், பொரித்த உணவுகள் சாப்பிட்றது, எண்ணெயை பலமுறை பயன்படுத்தின பலகாரங்களை சாப்பிட்றது, எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனே டென்ஷன் ஆகுறது, கோவப்படுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து வாழ்க்கை முறையில் நம்ம கடைப்பிடிக்கக்கூடியதாக நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த தொந்தரவு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இருக்கிறது தான், ஏதோ ஒரு பீரியடில் நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி நைட்டு நம்ம லேட்டாக சாப்பிட்டு படுக்கிறது, உணவு பழக்கங்களில் அதிகமான மாற்றங்கள் ஏற்படுத்திக்கிறது, இதையெல்லாம் அதே மென்று சாப்பிடாம அவசர அவசரமாக முழுங்கிறது, இதெல்லாம். அப்போ மென்று நொறுங்க சாப்பிடணுங்கிறது காரணம் என்னென்னா, உள்ள அந்த நமக்கு டைஜஸ்டிவில் ஈஸியாக இருக்கும். இந்த டைஜஸ்டிவ் அதிகமாக பாதிக்கப்படாமல் கொஞ்சம் ஈஸியாக டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இதெல்லாம் சுரக்க ஆரம்பிக்கும் போது இந்த பிரச்சனை இருக்காது. ரைட். ஸோ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த ஈசோஃபேகஸ் ரெஃப்ளெக்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி உணவு கட்டுப்பாடு, மன அழுத்த கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துடணும். அப்படி யாருக்காவது அடிக்கடி வருது, பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க நம்ம 4 லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர், நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்டு, இது வந்து நம்மளுடைய அந்த ஈசோஃபேகஸினுடைய தசைநார்களை பலப்படுத்துறதுக்கு பயன்படும். அதே மாதிரி ஆசிட்டை பேலன்ஸ் பண்ணும், உள்ளே இருக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரைட்ஸினுடைய இதை லெவலை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல பாக்டீரியா எடுக்கும் பொழுது டைஜஸ்டிவ் டிஸார்டர், இந்த மாதிரி ஹார்ட்பர்ன் வர்றதை நம்ம குறைக்க முடியும். அதுக்கப்புறம் எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்னு சொல்கிறோம், மீன் எண்ணெய் மாத்திரைகள். மீன் எண்ணெய் மாத்திரை வந்து இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதில் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு வீட்டில் அலோவேரா வளர்த்துருந்தால், எல்லா பக்கத்தில் எங்கேயாவது அலோவேரா மடல்கள் கிடைச்சா அது 2 வருஷத்துக்கு மேலே வளர்ந்த செடியாக இருக்கணும். அதில் எடுத்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கூழ் போன்ற அந்த ஜெல்லை ஒயிட்டாக பளிங்கு மாதிரி இருக்கும், அதை 8 முறை நீங்கள் பீஸாக கட் பண்ணிவிட்டு 8 முறை கிளீன் பண்ணிவிட்டு லைட்டாக கல் உப்பு போட்டு கழுவிட்டு அதை பயன்படுத்தும் போது இந்த உணவு குழாயினுடைய இரிட்டேஷன்லாம் குறைஞ்சி இந்த ஈசோஃபேகஸினுடைய பிரச்சனை இருந்து குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கொலாஜன் சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குது, புரோட்டீனில் ஒரு பொருள் பேர் கொலாஜன். அந்த கொலாஜன் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு இந்த ஈசோஃபேகஸினுடைய அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி போயிடும். அந்த ஹைட்டல் ஹெர்னியான்னு சொல்லக்கூடிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கும். அந்த வால்வு வந்து க்ளோஸ் ஆகிறதுல பிரச்சனை ஏற்படும். அப்போ கொலாஜன் எடுத்துக்கலாம். டைஜஸ்டிவ் என்சைம், பல பேருக்கு வந்து சரியாக இந்த ஜீரண சக்தியை கொடுக்கக்கூடிய என்சைம் சுரக்காது, அவங்க டைஜஸ்டிவ் என்சைம் சொல்லக்கூடிய ஒரு பொருளை எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து சப்ளிமெண்ட்டு தான். இந்த சப்ளிமெண்ட்டுகளை பயன்படுத்துறதன் மூலமாக நம்ம இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும். இது வந்து நம்ம ஒவ்வொரு ப்ராடக்டாக பின்னாடி தேவைப்பட்ட பயிற்சி கொடுக்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஆனால் ஒரே ஆள் இத்தனை ப்ராடக்ட் எடுக்கணுமானா கிடையாது. அவங்களுடைய பிரச்சனை எதுவோ அதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு 1 or 2 ப்ராடக்ட்டு நம்ம கொடுப்போம். ஸோ நம்மக்கிட்ட வந்து எல்லா நிறுவனத்தினுடைய ப்ராடக்ட்டு எது குவாலிட்டியாக இருக்குது, எது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது, எது கட்டாயமாக தேவை அப்படிங்கிற எல்லாமே இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி சப்ளிமெண்ட் தேவைப்படுறவங்க டாக்டர் டிகே அவர்களையோ என்னையோ தொடர்பு கொள்ளலாம். இப்போ இந்த கேட்னு சொல்லக்கூடிய ஈசோஃபேகஸ் ப்ராப்ளத்தை ஈஸியாக அவாய்ட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி உங்களுக்கு தகவல் சொல்லிட்டோம். இது பெரும்பாலும் வாழ்க்கையில் நமக்கு ஏதோ ஒரு முறை வரக்கூடிய பிரச்சனைங்கிறதுனால இது உங்களுக்கு இன்றைக்கி தெளிவாக சொல்லப்பட்டது. மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் செஷன் முடித்த பிறகு இது சார்ந்து கேட்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியதில்
இஎஃப்டி, எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக், அதை பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இஎஃப்டியை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா முறையிலையும் உடல் ரீதியாக, மன ரீதியாக, பணம் ரீதியாக, உறவுமுறை ரீதியாக எல்லாத்துக்கும் சிறப்பாக ஒரு அற்புத பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காயகல்ப மூலிகை மாதிரின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான விஷயத்தை இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப் போயிட்டு இருக்கிறோம். அந்த அற்புதமான இஎஃப்டிங்கிற விஷயத்தை உங்களுக்கு இப்போ தெளிவாக விளக்குறதுக்காக நம்ம டாக்டர் டிகே அவர்களை மறுபடியும் அழைக்கலாம். ஓகே ஓகே, வணக்கம் அகெயின். ஸோ நம்ம கடந்த 2 நாளா வந்து நம்ம இஎஃப்டியை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். இஎஃப்டினா எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுல வந்து 9 பாயிண்ட்டை வந்து நம்ம அடுத்தது பார்த்துருக்குறோம். இது வந்து நம்ம கையிலிருந்து தொடங்கும். கை, புருவத்தின் ஓரத்தில், புருவத்தோட மத்தியில, அடுத்தது வந்து நம்மளுடைய கண்ணுக்கு கீழே, மூக்குக்கு கீழே, வாய்க்கு கீழே, காலர் போனுக்கு கீழே, அண்டர் த ஆர்ம் அண்ட் DU20 இந்த தலையில இருக்கக்கூடிய பாயிண்ட் நம்ம எல்லாம் பார்த்துருக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இது வந்து இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு என்ன புரிதல் ஏற்படும்னா, இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு ஆழ் மனம் எப்படி வேலை செய்யுது, ஒரு வீடியோ இதுக்கு எக்ஸாம்பிளா காமிக்கிறோம். இந்த ஆழ் மனம் எப்படி ஏற்றுக்கொள்ளும் நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் பிளஸ் நம்மளுடைய கான்சியஸ் மைண்ட், நம்மளுடைய ஆழ்மனம் வந்து ஒரு விஷயத்தை வந்து எப்படி ஏத்துக்கும், அது வந்து எப்படி ரிஜெக்ட் பண்ணும், அதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து உண்மையை சொல்லும் போது அந்த ஆழ்மனம் எப்படி ஏத்துக்கிறதுங்கிற விளக்குறதுக்காக ஒரு சின்ன வீடியோ கிளிப் ப்ளே பண்ணுங்க சார். நாணத்தால் உடலுக்குள் நடைப்பிடமாய் வாழ்ந்து ஊர்வனாய் அலைந்து உயிரை நம்மை இழந்து விட்டான். இறக்கவில்லை, கொல்லப்பட்டான். ஆய்வு காலங்கள் உன் அக்கிரமம் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் காலனி நான் என்னை மன்னித்து விடமா. என் வாழ்நாள் நான் எத்தனையோ தகாத செயல்களை செய்திருக்கிறேன். என்னை நம்பிய உன் தாயை ஏமாற்றினேன். செய்தென்று என் பாடுபட்டு உழைத்த தொழிலாளர்கள் எல்லாம் ஏமாற்றினேன். நான் செய்த பாவத்தை எவ்வளவு தண்டனை அனுபவித்தாலும் போதும், என்னால் ஒன்று மட்டும் செய்ய முடியும். நீ சொன்னது போல் என் பணத்தை எல்லாம் உன்னிடம் அள்ளித் தருகிறேன். உனக்கு எப்படி இஷ்டமோ அப்படி அவர்களுக்கே பங்கிட்டுக் கொடுக்கிறேன். இதோ வருகிறேன். மோகனரங்கா, என்ன காரியம் செய்ய துணிந்தாய்? நீ ஒரு லட்சாதிபதி, கோடீஸ்வரன், நாட்டுக்கே பெரிய மனிதன். உன் மானம், மரியாதை எல்லாவற்றையும் ஒரு நொடியில் இழக்கப் போகிறாயா? ஏன் சிந்திக்கிறாய்? கேவலம் உனக்கு வசப்பட்ட உன்னையே நீ அழித்துக் கொள்ளாதே. இவள் தாய் ஒழிந்தாள், இனி இருப்பது இவள் ஒருத்திதான். இவளையும் உதறிவிடு, உதறிவிடு. யாரோ ஒரு பைத்தியக்காரன் வந்துட்டா, அடிச்சு விரட்டுங்க அவனை. ஸோ இந்த வீடியோவுடைய பதிவு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு அவர் அந்த புரிதல் வருது, நான் துரோகம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற புரிதல் வருது. அப்போ அந்த கான்சியஸ் மைண்டு என்ன சொல்லுது, சரி இவங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கலாம், செய்த தவறுக்கு பிரயாச்சித்தம் பண்ணலாம் நினைக்கிறாரு. உள்ளே போயிட்டு அந்த பணத்தை எடுத்து கொடுத்துடலாம் அப்படிங்கும்போது உள்ள சப்கான்சியஸ் மைண்டு என்ன சொல்லுது, அவருடைய உள்குணம், அவர் ரொம்ப நாளாக அப்படித்தானே இருந்தார், உள்குணம் அப்படித்தானே, அதனால் உடனே என்ன பண்ணுது, இந்த மாதிரி மறுக்குது. அதனால் கான்சியஸ் மைண்டு ஒன்று சொல்கிறத சப்கான்சியஸ் உடனே ஏற்றுக்காது. அந்த கான்சியஸாக
நம்ம அதை சப்கான்சியஸ் மைண்டை ஏற்றிக்கிறதுக்கு தான் இந்த இஎஃப்டி அப்படிங்கிற பயிற்சி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த பயிற்சி ரியலி ரொம்ப ரொம்ப அற்புதமானது. நீங்கள் ஹோப்பனோபோனோ, கிராட்டிடியூடு, விசுவலைசேஷன் எது பண்ணாலும் அதனுடைய முழுமையான பலன் பல பேருக்கு அடையாத காரணம் என்னென்னா, இந்த கான்சியஸ் மைண்டில் நீங்கள் ஒரு காரை பார்த்தீங்க, அந்த காரை பார்த்த உடனே இது வாங்கணும்னு நினைச்சிங்க, இது கான்சியஸு. உடனே சப்கான்சியஸ் மைண்ட் என்ன சொன்னால், அவங்ககிட்ட அக்கௌண்ட்டில் இவ்வளோ வச்சுக்கிட்டு நீ இதை வாங்கன்னு மறுத்துரும், கை விட்டுருவீங்க. ஸோ இதுதான் அந்த வீடியோனுடைய கருத்து. ஓகே சார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த கருத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த வீடியோனுடைய கருத்து சப்கான்சியஸ் மைண்டு வந்து உள்ளுக்குள்ள என்ன இருக்குதோ அது உங்களுடைய ஒரிஜினாலிட்டி. அந்த ஒரிஜினாலிட்டியை வந்து நம்ம புரிய வச்சு அதுக்கு வந்து அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல அந்த பதிவுகளை கொடுக்கும் போது தான் நம்ம நினைத்த விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிறது ஒரு எளிமையான கருத்து. அதை பார்த்து புரிஞ்சிருப்பீங்க. ஸோ அடுத்தது பஞ்சபூதங்கள். நான் நேற்றைய கிளாஸ்ல வந்து உங்களுக்கு மிக மிக தெளிவா இதை விளக்கம் அப்படின்னு கொடுத்துருந்தேன். நான் இந்த பஞ்சபூதங்கள் எப்படி வேலை செய்யும், இந்த பஞ்சபூதத்தையும் நம்ம உடம்பை ஏன் கம்பேர் பண்றோம்னா, இந்த பஞ்சபூதத்துல இருக்கக்கூடிய அந்த சக்தி வந்து நம்ம உடல்ல எப்படி வேலை செய்யறது அப்படின்னு நேற்று சொல்லியிருந்தேன். ஒரு லைட்டா அதை பார்த்துப்போம். முதல்ல வந்து இந்த நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் அப்படிங்கிற அந்த பஞ்சபூதத்துல ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ், ஒவ்வொரு பஞ்சபூதத்தின் சக்தி ஆற்றல் நம்ம உடம்புக்கு எப்படி கிடைக்கிறது அப்படிங்கிறத வந்து சும்மா ஒரு லைட்டா டச் பண்ணிடலாம். இந்த ஃபயர் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மூமெண்ட்ஸ், நம்மளுடைய ஒவ்வொரு மூமெண்ட்ஸ்னால எக்ஸசைஸ், யோகா, நம்மளுடைய ஆக்டிவா இருக்கும் இல்லைங்களா? அப்ப அந்த ஃபயர் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஆற்றல் வந்து அது கிடைக்குது. அதே போலதான் அடுத்தது வந்துட்டு அது மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல எது அதிகமானாலும் எது கம்மியானாலும் அது உடலுக்கு பிரச்சனை கொடுக்கும். அடுத்தது எர்த்து வந்து நம்ம அந்த நிலத்துல வந்து விளையக்கூடிய பொருட்களை சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு வந்து அந்த ஆற்றலை கொடுக்குது. மெட்டல் அப்படிங்கிறது வந்து காற்று. அந்த காற்று வந்து நம்ம மூச்சு பயிற்சி, நம்ம சுவாசத்தின் மூலமாக அந்த சுவாசத்தை கான்சியஸா ரொம்ப வந்து ஒரு விழிப்புணர்வோடு நம்ம மூச்சை எடுத்து அதை கட்டுப்படுத்துறத நம்ம கத்துக்கிட்டோம்னா மிகப்பெரிய மாற்றங்கள், உடலை வந்து மிக சரியான ஒரு நல்ல ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. நீர் வந்து 70% நம்ம உடம்புல இருக்கிறதுனால அந்த 70% எப்படி தண்ணியை நம்ம குடிக்கணும், எந்த டைம்ல குடிக்கணும், எப்படி எந்த சூழ்நிலையில எவ்வளவு குடிக்கணும், உங்க பாடியினுடைய வெயிட். இந்த நீரையும் வந்து இப்போ அதுக்கு நம்ம வந்து ஒரு 10 லிட்டர் குடிச்சீங்கனாலும் அது உடலுக்கு ஆபத்து தான். இப்ப எல்லாரும் தண்ணி அதிகமா குடிக்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரே டைம்ல நம்மளால 5 லிட்டரோ 10 லிட்டரோ குடிச்சோம்னா அது வந்து பிரச்சனையை தான் கொடுக்கும். அப்ப நம்மளுடைய வெயிட் எவ்வளவு இருக்குது, நமக்கு என்ன தேவை, நமக்கு எவ்வளவு, நம்ம பாடிக்கு வந்து எவ்வளவு வந்துட்டு நம்மளுக்கு தேவை. ரொம்ப சிம்பிள் தான். உடலின் மொழியை நீங்க புரிஞ்சுக்கணும். எப்ப தாகம் அடிக்குதோ அப்ப தண்ணி குடிங்க, எப்ப பசி எடுக்குதோ அப்ப சாப்பிடுங்க, எப்ப தூக்கம் வரணும்னு தோணுதோ அப்ப தூங்குங்க. எப்ப உடல் வந்து உங்களுக்கு அந்த மொழியை சொல்லும் போது அதை நீங்க புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஆக்ஷன்ஸ் இருக்கணும். அடுத்தது உட் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஆகாயம் வந்து நம்ம தூக்கத்தினால் கிடைக்கக்கூடிய அந்த ஆற்றல் அந்த உடலுக்கு கிடைக்குது. இது வந்து அந்த ஆற்றல், இந்த பஞ்சபூத சக்திகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுக்கும் வந்து அந்தந்த ஒரு எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃபீலிங்ஸை பத்தி நம்ம நேற்று பார்த்திருப்போம். இந்த ஸ்லைட்ல இருக்குது, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் சார். ஸோ இப்போ வந்து டேப்பிங், இந்த மெயினா வந்து இஎஃப்டி அப்படிங்கிறதே வந்து நம்மளுடைய டேப்பிங் ப்ரோசஸ் தான். நம்ம டேப் பண்ணணும் அந்த பாயிண்ட்ஸை வந்து, அந்த 9 பாயிண்ட்ஸை வந்து நம்ம கரெக்டா டேப் பண்ணிட்டு போகணும். இது வந்து ஒரு ப்ரோசஸ், ஒரு முறையான இதுல வந்து நம்ம செய்யணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை இருக்குதோ அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். முதல்ல வந்து நீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ உங்களுடைய ஹெல்த் ப்ராப்ளம் நல்லா இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஏதோ வந்து ஒரு முரண்பாடான கருத்துக்கள் இருக்குது, அல்லது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு பண வரவு, எங்கேயோ வர வேண்டிய பணம் உங்களுக்கு சரியா வரல, இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க. இந்த இஷ்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு ரேட் த இன்டென்சிட்டி அப்படின்னா அதனுடைய தீவிரத்தை வந்து நீங்க எந்த ஒரு 10ல இருந்து 5க்குள்ள ஒரு ரேட்டிங் எடுத்துக்க. ஸோ இது எவ்வளவு தீவிரம், முக்கியமா இதை வந்து சரிப்படுத்தக்கூடியதா அல்லது கொஞ்சம் நாள் விட்டு பண்ணுறதா அப்படிங்கிற இந்த தீவிரத்தை வந்து நீங்க உணர்ந்து கொள்ளணும். அடுத்தது செட்டப் தி ஸ்டேட்மெண்ட். இதுக்கு வந்து இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ஃப்ரேசஸ் தான். அதுக்கு என்ன நம்ம ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃப்ரேசஸ் எப்படி கொடுக்குறோம் அந்த ஆழ்மனதுக்கு, அந்த விஷயத்துலதான் வந்து நம்ம கேர்ஃபுல்லா, இந்த இஎஃப்டியோடைய முக்கியமான அந்த பேஸ், அந்த தீமே வந்து அந்த நம்ம ஃப்ரேசஸ் எப்படி செட்டப் பண்றோம், அந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி செட்டப் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்துலதான் இந்த இஷ்யூ வந்து எவ்வளவு சீக்கிரம் நம்ம சரிப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு இது அமைந்திருக்கிறது. ஸோ அதுல வந்து இந்த செட்டப் த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மார்க் போட்டு வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து நம்ம பின்னாடி வரக்கூடிய இதுல வந்து எப்படிலாம் நம்ம ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லுவோம். டேப்பிங் சீக்வன்ஸ், எங்கிருந்து நம்ம தொடங்குறோம், ஃபர்ஸ்ட் எந்தெந்த அந்த லைன் ஆர்டர் பிரகாரம் எங்க தொடங்கணும் எங்க முடிக்கணும் அப்படிங்கிறத டேப்பிங் சீக்வன்ஸை நம்ம கற்றுக் கொடுப்போம். பெர்ஃபார்ம் த டேப்பிங் ரவுண்ட், அதே அகைன் வந்து நீங்க அதே ரவுண்டை வந்து நீங்க ஒரு 3 முறை வந்து நம்ம அந்த ரவுண்ட் பண்ணணும்.
பண்ணிட்டு அடுத்தது அகைன் இன்டென்சிட்டி அகைன் ரேட் அது எந்த அளவுக்கு வந்து தீர்ந்துருக்குது எந்த அளவுக்கு குறையுது அப்படிங்கிறத அந்த ரேட்டிங் கொடுத்துட்டு ரிப்பீட் அண்ட் அட்ஜஸ்ட். ஸோ நம்ம திருப்பி அந்த ரவுண்டை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணணும். அடுத்தது நம்ம கன்க்ளூஷன் அது வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் கன்க்ளூஷனோட நம்ம இந்த டேப்பிங் ப்ராசஸை வந்து முடிக்கணும். இதுதான் டேப்பிங் ப்ராசஸ். எப்படி நம்ம கைகளை தட்டி குணப்படுத்தலாம் அப்படிங்கிறதா வந்து இந்த இஎஃப்டியோட முக்கியமான விஷயம். அதுல வந்து தட்டும் பொழுது எப்படி நம்ம அந்த ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது வந்து SI3 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். இது கராட்டே சாப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க SI3 அப்படிங்கிறது வந்து ஒரு நம்ம அக்குபஞ்சர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி. ஸ்மால் இன்டெஸ்டைன் 3 அப்படின்ட்டு நீங்க இதெல்லாம் மனசுல வைக்கணும் அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை. ஏன்னா அக்குபஞ்சர் தெரியாதவங்களுக்கு இதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஸோ இது வந்து எங்க அமைந்திருக்கிறதுனா நம்ம இந்த SI3 அப்படிங்கிறது வந்து இந்த சுண்டு விரல்ல இருந்து கீழே வந்தீங்கன்னா இது வந்து SI1 சொல்லுவோம், SI2, SI3 வந்து இந்த ஒரு ரேகை வரும். இப்படி மடக்கும் போது இந்த கருப்பு கலருக்கும் இந்த வெள்ளை தோலுக்கும் வந்து இடையிலான ஒரு பகுதி தான் வந்து SI3 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஸோ இதுல நல்லா இந்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். பார்டர் பிட்வீன் ரெட் அண்ட் ஒயிட் ஃபிளஷ். அந்த ஃபிளஷ் வந்து சிவப்பு கலருக்கும் ஒயிட்டுக்கும் வந்து நடுவில் இருக்கக்கூடியது, அந்த மத்தியில் இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் வந்து நம்ம SI3ன்னு எடுத்துக்கோம். ஸோ டிஸ்டல் டிரான்ஸ்வர் ஸ்கின் கிரியேட் ஆஃப் த பாம். அதாவது டிஸ்டல்னா தூரத்தை அந்த வெளிப்புறமாக, டிரான்ஸ்வர் ஸ்கின் ஆஃப் த கிரியேட் த பாம்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த பாயிண்ட் லொகேஷன் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க போதும். ஸோ இதனால சார் இப்போ நான் தட்டும் போது அந்த லொகேஷன்ல இல்லை, நான் தள்ளி போகுது கொஞ்சம், இதுதான் வந்து இந்த அக்குபஞ்சர்ல இருக்கக்கூடிய ஒரு பியூட்டி. நான் தள்ளி தட்டுறேன் சார், எனக்கு இது கரெக்டா தெரியல, இங்க தட்டிட்டேன், நான் இங்க தட்டிட்டேன், இல்லை இந்த இடத்துல தட்டிட்டேன் அப்படின்னாலும் இதனால எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. இதனால எந்த விதமான விளைவுகளும் பக்க விளைவுகளும் உங்களுக்கு ஏற்பட போறது இல்லை. நீங்க என்ன மனசுல அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். இது நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால நான் தப்பா தட்டுறேன், இங்க தட்டிட்டேன், எனக்கு கரெக்டா தெரியல சார், இந்த இடம் புரியல, எனக்கு கரெக்டான பாயிண்டா அந்த இடத்த மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி தட்டணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்க இந்த மாதிரி கைகளை வைத்து SI3 அந்த பாயிண்ட்டை மனசுல வச்சு உங்களுடைய ஃப்ரேசஸ் கரெக்டா கொடுக்கும் போதே இது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதனால நீங்க இந்த லொக்கேஷனை வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. 90% தட்டும் போது வேற இடத்துல கூட நீங்க தட்டலாம். மற்ற பாயிண்ட்டுகளும் இதனால வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது வந்து ஃபயர் எலிமெண்ட். இதுல என்ன இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன், ஹார்ட் இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபயர் எலிமெண்ட்னு சொல்லுவோம். ஃபயர் எலிமெண்ட்னா இந்த நெருப்பு மூலகத்துல வரக்கூடிய ஒரு ஆர்கன்ஸ், இந்த வந்து உறுப்புகள். இது வந்து யாங் ஆர்கன். அதுல வந்து நெருப்பு மூலகத்துல வந்து நிறைய இருக்குது, இன் அண்ட் யாங் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த இன் யாங்குல வந்துட்டு நம்ம இன்ல பாத்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் பெரிகார்டியம் வரும். யாங்ல வந்துட்டு ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் ட்ரிபிள் வார்மர்ங்கிற ஒரு 2 ஆர்கன் இருக்குது இதுல. ஸோ இது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படிங்கிறது வந்து யாங் ஆர்கன்ல வரக்கூடியது. யாங் ஆர்கன்னா இன் அண்ட் யாங்குங்கிறது வந்து 2 விதமா நம்ம சொல்லுவோம். அதாவது வந்து நெருப்பு, குளிர், அதாவது ஆப்போசிட்டா அந்த சிவனுடைய இது பார்த்திருப்பீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர், பாதி பெண் உடல் பாதி ஆண் உடல், ஆண் பெண் அப்படிங்கறத வந்து இன் யாங்கு. இந்த இன் யாங்க வச்சுதான் வந்து சைனால வந்து இந்த அக்குபஞ்சர் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்டே வந்து ரொம்ப முக்கியமா அந்த பேஸை வச்சுதான் கொடுப்பாங்க. ஸோ எதுக்கு ஆப்போசிட்டா இருக்குதோ அந்த மாதிரி இது வந்து இன் யாங்கினுடைய ஒரு இதுல வரும் உங்களுக்கு. அடுத்தது வந்து ஃபயர் எலிமெண்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதனுடைய சின்ன வீடியோ, இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் எங்க தொடங்குதுன்னு பாருங்க. இந்த சுண்டு விரல்ல தொடங்கும். இது தொடங்கி அப்படியே போகும் நேரா கைகளுக்கு வழியில இந்த மெரிடியன் வந்து இந்த கைகள் வெளியில போயிட்டு பின்னாடி முதுகுல தொடங்கி இதுல மொத்தம் 19 பாயிண்ட்ஸ் இருக்கும் இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல. இதுதான் இது ஒவ்வொரு அந்த புள்ளி வைத்திருக்கக்கூடியது வந்து ஒவ்வொரு பாயிண்ட்னு சொல்லுவோம் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல. ஸோ பின்னாடி முதுகு வழியில போய் அந்த கழுத்துல ஏறி இந்த காது கிட்ட வந்து இது முடியும். இந்த காதுடைய நடுப்பகுதியில வந்து இந்த பாயிண்ட் வந்து முடியும். மொத்தம் வந்து 19 பாயிண்ட்ஸ் இருக்குது. 19 புள்ளிகளை கொண்டதான் இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன். கை சுண்டு விரல்ல இங்க இந்த வெளிப்பக்கமான சுண்டு விரல்ல தொடங்கி ஸோ இப்படி போகும், பின்னாடி போய் அந்த சைட்ல போயிட்டு பின்னாடி முதுகுல இருந்து வந்து அடுத்தது அந்த கழுத்துல அப்படி தொடங்கி இங்க வந்து ஸோ இந்த இடத்துல போய் அப்படியே வந்து உங்களுக்கு இந்த காது கிட்ட இந்த இடத்துல கீழே வந்து இந்த காது கிட்ட முடியறதும் இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய புள்ளிகள். மொத்தம் 19 புள்ளிகள் கொண்டது இது. ஸோ கராட்டே சாப் நம்ம டேப் பண்றது வந்து இந்த இடம் தான். அவர் வச்சிருக்கிறாரு இல்லைங்களா, இந்த போஸ்டர்ல கை வைக்கும் போது சார் அந்த இடத்துல மட்டும் இல்லை, எல்லா இடத்துல இந்த 3 விரல்கள் வைக்கும் போது முக்கியமா அந்த பாயிண்ட்ல வந்து நம்ம டேப் பண்ணுவோம். பெனிஃபிட்ஸ்: ரிலீஸ் த ஃபீலிங் ஆஃப் செல்ஃப் சாப்போர்டேஜ்,
ரெசிஸ்டன்ஸ் அண்ட் நெகட்டிவ் பிலீஃப்ஸ். ஸோ பெனிஃபிட்ஸ் வந்துட்டு ரிலீஸ் த ஃபீலிங் ஆஃப் செல்ஃப் சாபட்டேஜ். சாபட்டேஜ்னா வந்து உங்களுக்கு ஒரு நாச வேலைன்னு வைக்கலாம். நம்மளுடைய செல்ஃப், நம்ம ஏதாவது ஒரு தீவிரமான ஒரு கெட்ட ஒரு ஃபீலிங்ஸ்ல இருக்கிறோம். நம்மளுடைய அதாவது என்ன நாச வேலைன்னு, நம்ம யாரையாவது கெடுக்கணும், யாருக்காவது வந்து ஒரு தீங்கு விளைவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா வந்து அதனுடைய அர்த்தம். ஸோ அந்த மாதிரி எண்ணங்களை வந்து இது வந்து குறைக்கக்கூடியது. நெகட்டிவ் பிலீஃப்ஸ், நம்ம யாருக்காவது நம்மளே வந்து பல விஷயங்கள்ல நெகட்டிவ் பிலீஃப்ஸ் இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து குறைக்கக்கூடியது இந்த பாயிண்டோடைய தன்மை. Tapping here used to during the setup phrase to acknowledge any emotional blockages or limiting beliefs. Acknowledge any emotional blockages or limiting. So இந்த பாயிண்ட் வந்து நம்ம எமோஷனல் பிளாக் ஏதாவது இருக்குதா நம்மளுக்கு, நம்ம உடம்புல வந்து எங்கேயாவது நம்ம மனசுல வந்து எமோஷனல் பிளாக் இருந்துச்சுன்னா அந்த அல்லது வந்து ஒரு லிமிட்டிங் பிலீஃப்ஸ், நம்ம வந்து ஒரு கட்டுப்பாடு, இவ்வளவுதான் நம்ம பிலீஃப், நம்மளோட நம்பிக்கை வந்து ஒரு லிமிட்டே இல்லாம அதிகமா இருக்கணும், அபண்டன்ஸா இருக்கணும். ஸோ இதுல வந்து நம்மளுடைய லிமிட் வந்து ஏதாவது வச்சிருக்கிறோம்னா ஸோ இந்த எமோஷனெல்லாம் தீர்க்கறதுக்கு இந்த பாயிண்ட்ல வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த ஃப்ரேசஸ் வந்து நம்ம கடைசியில எல்லா பாயிண்ட்டை பார்த்தோன்னே நம்ம அந்த ஃப்ரேசஸ் வந்து பார்க்கலாம். ஸோ என்ன ஃப்ரேஸ் எப்படி செட்டப் பண்ணணும், ஸோ இந்த இதை புரிஞ்சுக்கோங்க நல்லா. நீங்க புரியும் போது உங்களுடைய புரிதல் எப்படி இருக்கணும்னா, ஸோ ஸ்மால் இண்டஸ்ட்ரி இந்த பாயிண்ட்டை தொடும்போது இது எமோஷனல் பிளாக்கேஜஸ் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்தாலும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய, நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த ஒரு கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள், நெகட்டிவ் பிலீஃப்ஸை வந்து நம்ம குறைக்கக்கூடிய முறைகளை வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து டச் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் முதல் பாயிண்ட் உங்களுக்கு உண்டானது, எஸ்ஐ பாயிண்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டேப்பிங் பாயிண்ட் இது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் என்னென்ன இஎஃப்டினா என்ன, இஎஃப்டியினுடைய பஞ்சபூத தன்மைகள் என்ன, அந்த ஆற்றல் நம்மளுக்கு எப்படி கிடைக்குது, அதனுடைய எமோஷனல் கேரக்டரிஸ்டிக் என்ன, அதே மாதிரி இந்த முதல் பாயிண்ட்டை பத்தி தெரிஞ்சிருக்கிறீங்க. ஓகே, வரக்கூடிய நம்ம நாளையில இருந்து நம்ம அடுத்த பாயிண்ட்ஸ்ல பார்த்து கடைசியில வந்து நம்ம டேப்பிங்கை வந்து எப்படி பண்ணுவோம், எப்படி ஃப்ரேஸை செட் பண்ணுவோம், அதை பத்தி நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ சார் சொன்ன மாதிரி அவர் அழகா சொன்னார், ஒரு லிமிட்டிங் பிலீஃப்ஸ்ன்னு சொல்லுவேன். நீங்கள் பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தால் உடனே உள்ள தடுத்துருவீங்க. அதுதான் லிமிட்டிங் பிலீஃப் அப்படிங்கிறது. உங்களால் ஒரு BMW கார் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும், உடனே தடுத்துரும். அது லிமிட்டிங் பிலீஃப். அதை இந்த பாயிண்ட்டை தட்டுறது மூலமாக அந்த பிலீஃபை மாற்றிட்டு நீங்கள் அதை வாங்க முடியுங்கிற கரேஜ் உள்ளே கொண்டு வர வேலையை அந்த செட்டப் பாயிண்ட்ஸ் பண்ண முடியும்னு ரொம்ப தெளிவாக சொன்னார். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால ஒரு 10 நிமிடம் கேள்வி பதிலுக்கு நம்ம ஒதுக்கலாம். நீங்கள் சத்தரிசனுக்கு வந்தவங்களுக்கு தெரியும், அங்கே பார்த்தீங்கன்னா பல ப்ராடக்டை நீங்கள் பார்த்தீங்க. சப்ளிமெண்ட்டை ஒரு பெரிய அளவுக்கு வச்சுருந்தோம். அதே மாதிரி டெஸ்டிங் மெத்தடெல்லாம் நாங்கள் பண்ணோம். இனி வரக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வில் கூட டெஸ்டிங் கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ் கூட அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கும். அதாவது கம்ப்ளீட்டாக நம்முடைய டெஸ்ட்டை சுலபமாக அங்கேயே நீங்கள் பார்த்துட்டீங்க. பிபி பார்த்தீங்க, சர்க்கரையை பார்த்தீங்க, ஃபேட் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்க. இன்னும் சில விஷயங்கள் கூட அடுத்தடுத்த நிகழ்வுகளை நம்ம ஆட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரெஃப்ளாக்சி அன்றைக்கி செய்ய முடியல. பாத சிகிச்சை சார் வந்து உங்களுக்கு நீடில்லாம் போட்டார், பாயிண்ட்டை பார்த்து சொன்னார் இல்லையா. அது இந்த மாதிரி கரெக்டான முறைகளில் அடுத்த நிகழ்வு வந்து இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் அடுத்த நிகழ்வுக்காக நம்ம ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம். யாரெல்லாம் வந்து அடுத்து வனக்குளியல் ஆனைகட்டி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, யார் வந்து மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண விரும்புகிறீங்க, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 20 பேர் வந்த உடனே நம்ம இந்த ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா? ஸோ யாராவது வர விரும்பினால் இன்றைக்கி பேரை கொடுத்தா தான் நான் வந்து அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். உண்மையிலே சொல்கிறேங்க, இது வந்து இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு திட்டம். எங்கேயோ ஒரு பக்கம் கண்ணில் பார்த்தோம், அது இன்னைக்கு நம்முடைய மேஜிக் மார்னிங் மிராக்கிள் லைஃப்னுடைய ஒரு அங்கமாக மாறிடுச்சு. நம்ம எல்லாமே ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்வதற்கான ஒரு அமைப்பாக தான் இந்த வனக்குளியல், அது குடும்ப குளியல்னு கூட சொல்லலாம். அந்த குடும்பத்தோடு சேர்த்து கூத்தாடுற மாதிரி அந்த அற்புதமான நிகழ்வில் அது இன்றைக்கும் மறக்க முடியல. நேற்று வந்து ஒரு நண்பர் நம்ம கூட கூப்பிட்டு பேசியிருந்தார், ஏழைகளுக்கு பார்க்க முடியுமான்னு கேட்டிருந்தார். போனால் அவர் சொல்கிறாரு, உண்மையில் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் மேடம் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதை நான் பார்க்கும் பொழுது, எங்கேயோ இந்த பிரபஞ்சத்தில் மக்களை மகிழ்ச்சி வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது வந்து பெருமையாக இருக்குது. அதில் நாங்களும் பங்கேற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதுல, ஏன்னா எங்களுக்கு ரிலாக்ஸ் தேவைப்படுது, அதில் நாங்களும் பங்கேற்றுக்கிட்டோம். ஸோ யாரெல்லாம் வர விரும்புகிறீங்களோ பேரை கொடுங்க, டேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அது உங்களுக்கு தோதான டேட்டாக இருந்தால் நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து கேள்வி பதில்கள் கொஞ்சம் போகலாம்.
ஏன்னா இப்போ வந்து நம்ம நிகழ்வு நடத்திக்கிட்டே இருக்கோம். நம்ம நோக்கம் வந்து இந்த ஆரோக்கியம், பொருளாதாரம் எல்லாமே. ஆக்சுவலாக நம்ம ஹெல்த்தை பற்றி பேசியிருந்தா அடுத்து பணத்தை பற்றி பேச போகிறோம், மனத்தை பற்றியும் பேச போகிறோம். இப்போ பாருங்க, நான் இன்னைக்கு ஆக்சுவலாக இந்த சின்னஞ்சிறு பழக்கங்கள், இந்த புக்கு தெரியுதா ஜி? கணக்கு தெரியல. தெரியுது தெரியுது சார் தெரியுது. இந்த சின்னஞ்சிறு பழக்கங்கள் ஒரு புக்கினுடைய சில விஷயங்கள் சொல்லலான்னு எடுத்து வச்சிருந்தேன். சொல்ல முடியல. இப்போ ஏற்கனவே காலையில் உள்ளே வந்தவங்க ஒரு வீடியோ பார்த்தீங்க, இந்த மாயாஜாலத்தினுடைய ஒரு வீடியோ. நீங்கள் இன்னைக்கு யூடியூப்ல எத்தனையோ விஷயங்கள் சிறப்பானது இருக்கு. இந்த புக்கும் தெரியுதா? மாயாஜாலம் தெரியுது தெரியுது. தெரியுது. இந்த மாதிரி எத்தனையோ புக்களுடைய தன்மை. இங்க பாருங்க, நம்ம ஈசன் குருஜி எழுதின ஒரு புக்கு தொப்பைக்கு குட் பையே. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் டிப்ஸ் இருக்கு. நம்ம தான் கொஞ்சம் படிச்சு தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே இதுல கவர் பண்ண முடியாது. கொஞ்சம் சில விஷயங்கள் படிக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க தாராளம் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டா நம்ம இதுல குரூப்ல நேற்று கூட நடந்த நிகழ்ச்சியை டிகே சார் உடனே இதில் போட்டிருந்தார், குரூப்பில் போட்டிருந்தார். ஸோ இந்த மாதிரி போட முடியும். உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எதை நம்ம குரூப்பில் போட்டால் நீங்கள் காலையில் கூட பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த யோகா பயிற்சிகள் நம்ம பஸ் திருக்கி அதெல்லாம் கொஞ்சம் பண்ண முடியல, நீங்கள் வீட்டில் செய்ய முடியும். ஓகேங்களா? ரைட், கேள்வி பதிலுக்கு போயிடலாம். கேள்விகள் கேட்கலாமா? ஒரு 10 நிமிஷம் டைம் இன்னைக்கு, only 10 minutes. யார் கேட்க விரும்புறீங்க?